வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல்ல 12வது மேட்சான டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீசன்ல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் ஆடினாங்க. பட் நல்லா டஃப் ஃபைட்டா போய் லாஸ்ட் பால் 6 அடிச்சு எம்ஐ வின் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல ரியல் 11 ஆப் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. MVP 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ட்ரேடிங் ஆப்ஷன் பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னா அது வந்து நம்ம ரியல் 11 தான். ஸோ ஒன்ஸ் நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க, அதாவது ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து இஸ்லாமாபாத் யுனைடெட் வின் ஆவாங்களா, எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணலாம் கிடையாது. லாஸ்ட் பால் வரைக்கும் பொறுமையா இருந்து வின் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி இது வந்து நீங்க பிளே பண்ணலாம். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு 6 பால்ல 25 ரன் 6 விக்கெட் போயிட்டு அப்படின்னா வின் பண்றது கஷ்டம். அப்படிங்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்க லாஸ்ட் பால் வர வரைக்கும் நீங்க பொறுமையா காத்து வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங்ல வந்து நீங்க வந்து வின் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 மேட்ச் வந்து ஆர்சிபி பிட்ச்ல வச்சு நடத்துறாங்க. இப்போ வந்து டெல்லியில இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியம் வந்து இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. ஸோ அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல வந்து இது வந்து அபிஷியல் ரிப்போர்ட் தான், பட் இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட் வந்து கிடையாது. இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்துடும். ஸோ பிச்சோட வியூ, பிச்சோட பவுண்டரி லைன் இதே மாதிரி தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவேன். பட் பொதுவான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் அப்படின்னு நிறைய வித்தியாசம் இருக்கு. மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஓரளவுக்கு ஒரு சில மேட்ச் வந்து நல்லா ஹை ஸ்கோர் கொண்டு போறாங்க, ஒரு சில மேட்ச் வந்து அப்படி லோ ஸ்கோர் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிட்ச் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்லா சப்போர்ட் பண்ணுது பேட்டிங். பட் இந்த கிரவுண்டை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பந்து வீச்சாளர்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஒரு சில கிரவுண்ட் வந்து இந்த ஃபேவரட்டா இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. குறிப்பா ஃபாஸ்ட் போலர் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து படிச்சிருந்தேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்ச்ல வந்து இது வரைக்கும் நடந்த மேட்ச், அதாவது இன்டர்நேஷனல் T20 மேட்ச், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஐபிஎல் உமன்ஸ் ஐபிஎல் இது வரைக்கும் இந்த பிட்ச்ல நடத்தல. ஸோ இன்டர்நேஷனல் T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட். நீங்க பெங்களூரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 7 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. அதனால இந்த சீசன்ல உமன்ஸுக்கு இந்த பிச்சும் அப்படி இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா லோ ஸ்கோர் தான். 6 மேட்ச் நடந்திருக்கு. 6லயும் பாத்தீங்கன்னா 12 இன்னிங்ஸ் 150 தான் அடிச்சிருக்காங்க. 150+ இந்த பிச்சில் வந்து ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க 132, லோ ஸ்கோர் அயர்லாந்து வந்து 91க்கு 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் மேட்ச், குழப்பிக்காதீங்க. ஐபிஎல் நினைச்சுக்காதீங்க, அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது டெல்லி டீம்ஸ். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 பிளேயர்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லேனிங்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெப்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெப் லாஸ்ட் மேட்ச் ஆடலனாலும் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சுதர்லாந்து ஆடுவாங்க. அண்ட் ஜனசன், இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ், அதாவது வெளிநாடு பிளேயர். அந்த 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 4 பேருமே அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு சூப்பராகவே நமக்கு வந்து ஃபேண்டசில வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனசன் வந்து கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கெப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட் எலிஜிபிள். கெப்பு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங்கும் பண்றாங்க. ஒரு மேட்ச் கூட ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுக்கல. ஜனசன் அதே மாதிரி தான். 11 ரன் + 3 விக்கெட், 36 ரன் + 3 விக்கெட் சொல்லி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பேட்டியா வந்து எதுக்குதான் தெரியல, ஒரு மேட்ச் கூட பேட்டிங் ஆட வைக்கல. ஸோ சும்மா விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனிரா ரெட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. அதே மாதிரிதான் ஸ்ரீகா பாண்டே வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் குறைஞ்சது போல் பண்றாங்க. மினிமம் ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராதா யாதவ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்தா பயங்கரமா எடுக்கிறாங்க, இல்லைன்னா பெருசா எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து யாருமே பெருசா போக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ 5வது இம்பார்ட்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் எடுங்க. ரெட்டி இல்லைன்னா ஸ்ரீகா பாண்டே, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து 5வது ஆப்ஷன்ல கொடுங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல இந்த ஷாது பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் புதுசா இருந்தாங்க. 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் நீங்க கிராண்ட் லீக்ல வந்து கண்டிப்பா இவங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மேபி நல்ல ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் ரோட்ரிகிஸும் வந்து நீங்க வந்து ஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாங்க, மீதி 3 மேட்ச் தொடர்ந்து ஃபிளாப்.
ஸோ 4வது 5வது மேட்ச் வந்து நல்லா ஹிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் மேபி. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு 5-6 பிளேயருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். ஏன்னா எம்ஐல இருந்து நம்ம ஒரு 6 பிளேயர் சூஸ் பண்ணலாம். எம்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். மோஸ்ட் ஃபாரின் பிளேயர்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேத்யூஸ் 1, 2வது வந்து பாத்தீங்கன்னா நட்சேவியர், 3வது வந்து பாத்தீங்கன்னா அமிலா கர், 4வது வந்து பாத்தீங்கன்னா சிவாங். இந்த 4 பேரையுமே கம்பல்சரியா உங்க டீம்ல எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு. நட்சேவியரா இருக்கட்டும், மேத்யூஸா இருக்கட்டும், அமிலா கர்ரா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அமிலா கர் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் கூட ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து வாங்கி கொடுத்ததே கிடையாது. 24 ரன் பிளஸ் 2 விக்கெட், 31 ரன் பிளஸ் 4 விக்கெட், 23 ரன் பிளஸ் 1 விக்கெட், 40 ரன் அப்படின்னு சொல்லி 4 மேட்ச் ஆடி 4மே ஃபிளாப் இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்னா அது வந்து அமிலா கர் தான். இதேதான் மேத்யூஸ் கூட பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட், ரெண்டாம் மேட்ச் ஓகே, 3 ஓகே, 4 ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அமிலா கரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்ற லெவல் யாருமே பெருசா ட்ரை பண்ண மாட்டோம். பட் அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யஸ்திகாவை தான் எடுத்தாகணும். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவங்க தான் பெஸ்டா இருக்கிறாங்க. ஒன்னு டெல்லி விக்கெட் கீப்பர் பேட்டியா இல்லைன்னா யஸ்திகா. எல்லாருமே எஸ்டிகாவை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 6வதா வந்து பாத்தீங்கன்னா கவுர் வந்து இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 6வது அவங்க ஆடினாங்கன்னா அவங்களை எடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து பூஜா வெஸ்ட்ரேக்கர், இல்லைன்னா நீங்க வந்து டெல்லியில கூட பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபான டீம் தான் போட்டிருக்கோம். ஸோ எஸ்டிகா, லேனிங்கு, கெர்ரு, நட்சேவியர், கெப்பு, மெத்யூஸ், ஜனசன், கெப்சி, சிகாமண்டே, ஐவான். ஸோ இந்த ஒரே ஒரு ரிஸ்க் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மாவை எடுத்துட்டு வருவாங்க. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பவுலரை கூட எடுத்துட்டு வரலாம். இல்ல மும்பை பிளேயரை கூட கவுர் விளாண்டாங்கன்னா கவுரை கூட வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கெப்பு, அமிலா கர் 2 பேருக்குமே பெஸ்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. நட்சேவியர், ஜனசனு, அப்புறம் பாத்தீங்கன்னா மேத்யூஸ், கெப்சி, இந்த 6 பேருமே, அதாவது இந்த ஆல்ரவுண்டர்ல இருக்கிற 6 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் தான். நீங்க கரெக்டா சூஸ் பண்ணக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களோட வின்னிங்கை தீர்மானிக்க போறாங்க. அதனால நீங்க ஓனா ட்ரை பண்ணுங்க. என்னோட டீம்ல உள்ள நான் ட்ரை பண்ற கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டாலும் சரி, நீங்க ஓனா ட்ரை பண்ணாலும் சரி, ஜமீமா ரோட்ரிகஸையும் பூஜா வெஸ்ட்ரேக்கரையும் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.